கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே 2 ராஜாக்கள் 18:7. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு நல்ல வார்த்தை. அன்றைக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார், ஆகவே எல்லா காரியங்களும் அவனுக்கு சாதகமாக ஆசீர்வாதமாக அமைந்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் ஆம், யார் யார் எல்லாம் முழு மனதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்குள்ளே எல்லாம் ஆண்டவர் வாழ்கிறார். அப்போ அவங்க காரியமெல்லாம் அனுகூலமாகுமா? ஆகும். எப்பொழுது? ஆம், கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா வார்த்தையின் வடிவமாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், நமக்குள்ளதான் தங்கி இருக்கிறார். ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளே அவங்க ஆண்டவர் வாழ்கிறார். அப்போ ஒரு காரியத்தை முன்னிட்டு, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு அனுகூலமாக வேண்டும் என்று ஜெபிக்கலாம், தவறில்லை. அதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியத்திற்காக வெற்றி வேண்டும், ஜெயம் வேண்டும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் வார்த்தையின் வடிவமாக இருக்கிறார் அல்லவா, அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். அந்த குறிப்பிட்ட காரியத்தினுடைய அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நாம் அந்த குறிப்பிட்ட காரியமாக போகிறோம், வெறுமையாக அல்ல. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த காரியத்துக்காக போகிறோம், அந்த காரியத்தை செய்கிறோம், தொடங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குறிப்பிட்ட காரியம் நமக்கு அனுகூலமாகவே இருக்கும். 100% வெற்றி உண்டாகும். 1000 எதிர்ப்புகள், 1000 போராட்டங்கள், பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்தாலும் முடிவு நமக்கு சம்பூரணமாகவே இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டார், அவர் தம்முடைய சித்தத்தை 100% வெளிப்படுத்தினார் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்கிற போது அந்த காரியத்தை நாம் அடுத்த அடி எடுத்து வைக்கிற போது ஒவ்வொரு அடியிலும் நமக்கு பெரிய வெற்றி தான் கிடைக்குமே ஒழிய தோல்வியை நாம் சந்திக்க மாட்டோம். ஆகவே அந்த காரியத்தை வெற்றியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி போராடி ஜெபம் பண்றதை விட, அந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தாவே உம்முடைய நோக்கம் சித்தம்தான் என்ன என்று ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் நாம் முதலாவது ஆசைப்பட வேண்டும், விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். ஆகவே வெற்றி கர்த்தருடையது. வெற்றி எளிதாக அவர் தந்துடுவார். ஆனால் அதற்கு முன்பாக அவரிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது தான் விவேகமான வாழ்க்கை. ஆகவே இன்றைக்கு என்ன நாம் தீர்மானம் எடுக்கிறோம்னா, காரியத்தினுடைய வெற்றிக்காக அல்ல, காரியத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதில் நாம் ஆசைப்படுவோம். அதற்கு இந்த நாளை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவருக்காக காத்திருப்போம், அவரின் சத்தத்தை கேட்போம், அவருடைய சித்தத்தை அறிவோம், புறப்படுவோம். தைரியமாக வெற்றியோடு தான் நாம் திரும்பி வருவோம். ஆகவே இந்த அனுபவத்துக்குள்ளாக நம்மை நாமே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவராகிய நீர் எங்களோடு இருக்கிறீர். வார்த்தையின் வடிவமாக பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்கு காரியத்தினுடைய வெற்றியை அனுகூலமாக ஆண்டவரை மாற்றித்தர நீர் வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்கிற போது, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற போது அந்த குறிப்பிட்ட காரியத்தில் எங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது என்று இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆமாண்டவரே, ஆண்டவரே, வெற்றிக்காக நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உம்முடையது. ஆம், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவே உம்மால ஜெயம் வருகிறது. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வதிலே நாங்கள் முதலிடத்தை கொடுக்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை எங்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஒரு வாஞ்சையும் விருப்பமும் அதன் மேலே உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் எங்களுக்கு காரியத்தின் சித்தி நாளாக, அனுகூலமான நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.